மாணவ மாணவிகளுக்கு இனிய மாலை வணக்கம். நாம் இன்னையிலிருந்து நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கடந்த 10/1/2026 அன்றைக்கி நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வுக்கான கேள்விகளுக்குரிய விடைகளை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நாம் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதன் மூலம் நம்மளுடைய வீடியோக்களை நீங்கள் விரைவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி நாம் கடந்த 10/1/2026 அன்றைக்கி நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் சேட் பகுதியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கான ஆன்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இப்போ இந்த கணக்கு பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் பார்த்தோன்னா 2/15, 16/5, 4/40, 8/20 இந்த கணக்கை அடுக்கு குறிகளை பேஸ் பண்ணி குறியீடு அந்த கணக்குகளை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் நம்ம மேலோட்டமாக பார்த்து முடிவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்ம மேலோட்டமாக பார்த்து முடிவு பண்ணும்பொழுது விடைகள் சரியாக வராது. இந்த மாதிரியான கணக்குகளை நாம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? இப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 பவர், அதாவது இந்த அடுக்குகளை விட்டுருங்க, அடுக்குகளை விட்டுருங்க. இது இந்த அடிமானம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2ங்கிறது தான் மிக சிறிய நம்பர் இல்லையா? சரி, இப்போ அதே போல் இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா, மீதி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே 2னுடைய அடுக்காக நம்ம மாற்றணும். இதுதான் சின்ன நம்பர் இல்லையா? அப்போ மீதி இப்போ நேரடியாக பார்க்கும்போது 6/20, 4/40, 16/5 இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு எது பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 16, இந்த 4, 4/80, இந்த 8 இது எல்லாத்தையுமே 2னுடைய இதே போல் அடுக்குகளாக நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரியா? இப்போ இந்த 2/15ன்றது அப்படியே இருக்கட்டும், இந்த 2/15ன்றது அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த 16 எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 16 அந்த அடுக்கை முதல்ல அப்படியே இருக்கட்டும், அடுக்கை எடுத்துக்கணும். அந்த 16 நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2 × 2 × 2 × 2 இப்படி எழுதலாமா? இப்படி எழுதுனா பாருங்கள், இந்த 2 பெருக்குனா 4ன்னு வரும், சரியா? இந்த 4 2 பெருக்குனா 8ன்னு வரும், சரியா? இந்த 8 இந்த 2 பெருக்குனா 16ன்னு வரும். அப்போ இந்த மாதிரி பிரித்து எழுதும்பொழுது அந்த நமக்கு 16ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, 2/4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? நம்ம இப்போ 2/4ன்னா மறுபடியும் 2 4 டைம் இந்த மாதிரி பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரியா? அப்புறம் நம்ம இப்போ 16 தான் 2/4ன்னு நம்ம பிரிச்சுருக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு 5 அப்படின்னு ஒரு அடுக்கு இருக்குது இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதுறது? அதை நாம் பாருங்கள், 2/4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16 பிரித்து இப்படி ப்ராக்கெட் போட்டு அதுக்கு மேலே இந்த 5 நம்ம எழுதணும், சரியா? அதே போல் தான். சரி, இதை அப்படி எழுதணும். அடுத்தது இந்த 4 பாருங்கள், 4 எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, அதே மாதிரி மேலே சொன்னது மாதிரி 2 × 2ன்னு எழுதலாமா? சரியா? இப்போ 2 × 2 இப்போ வேறு எப்படி எழுதலாம்னா 2/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? அப்படி எழுதும்பொழுது பாருங்கள், 2 2 டைம் பெருக்குன்னா 4ன்னு வருதா? 4ன்னு வருது, சரி, ஓகேவா? அப்போ இந்த 4/4 2/2ன்னு எழுதலாமா? சரியா? அப்புறம் ஏற்கனவே அந்த 2 பவர் என்ன இருக்குது, 40 இருக்குது. அப்போ 2/2 ஹோல் பவர் 40 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை எழுதலாம், சரி? அதே போல் இந்த நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 8 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 × 2 2 4ன்னு வரும், இன்னொரு 2, சரியா? 2 இந்த 4 × 2 பெருக்குன்னா 4 2 8ன்னு வரும். அப்போ நம்ம இதை இந்த 8 எப்படி எழுதலாம்னாக்கா 2/3ன்னு எழுதலாமா? 2/3ன்னு எழுதலாம். அதுக்கு மேலே 20ன்னு இருக்கு இல்லையா, அதை நாம் எப்படி எழுதலாம்? 2/3 ஹோல் பவர் 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், சரியா? எழுதியாச்சு. இப்போ இதை
இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எழுதியிருக்கிறோம். அதாவது இதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஷார்ட் பண்ணணும். இப்போ இது 2 பவர் 15 அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த 16 வந்துட்டு என்னென்னு போட்டிருக்கிறோம், 2 பவர் 4 ஹோல் பவர் 5ன்னு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? இது 24 கிடையாது. யாராவது கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. இது 2 பவர் 4. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக அழிச்சிட்டு எழுதுறேன். இது வந்துட்டு 2 பவர் 4 ஹோல் பவர் 5ன்னு எழுதியிருக்கோம். சரியா? இப்படி இருக்குது இல்லையா? இதை இன்னும் வந்துட்டு சுருக்கணும். எப்படி சுருக்கலாம்? இப்போ எல்லாத்தையுமே பிரிச்சுட்டுமா, 16 2 பவர் 4 ஹோல் பவர் 5ன்னு எழுதியிருக்கிறோம். இந்த 4 வந்துட்டு 2 பவர் 2 ஹோல் பவர் 40ன்னு எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 8 வந்துட்டு 2 பவர் 3 ஹோல் பவர் 20ன்னு எழுதியிருக்கிறோம். இதை வந்துட்டு இன்னும் எப்படி சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுக்கு விதிகள் அப்படின்ற இதில் வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ பவர் எம்மு ஹோல் பவர் என். இப்படி வந்துட்டு இந்த வடிவத்தில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எம்மையும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எம்மையும் இந்த எண்ணையும் வெளியில் இருக்கிற பவரில் இருக்கிற எண்ணையும் நம்ம பெருக்கிக்கணும். சரியா? பெருக்கி ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்ற வடிவத்தில் நம்ம எழுதலாம். சரியா? ஏ பவர் எம்மு ஹோல் பவர் என் இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா, இந்த எம்மையும் எண்ணையும் பெருக்கி ஏ பவர் எம் இன்ட்டு என்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா? அப்போ இந்த கணக்குகள்லாம் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2 ஹோல் பவர் 4 ஹோல் பவர் 5ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த 4ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கிக்கணும். பெருக்குனா என்ன? இது 4 5 பெருக்குனா 4 5 20 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அப்போ இந்த 2 பவர் 4 ஹோல் பவர் 5ஐ நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா, இது ரெண்டுத்தையும் பெருக்கி 2 பவர் 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா? அப்புறமா இந்த 2 பவர் 4 ஹோல் பவர் 40ன்னு இருக்குது இல்லையா? அதை வந்துட்டு 2 பவர் 2 ஹோல் பவர் 40ன்னு இருக்குது இல்லையா? இதை ரெண்டுத்தையும் பெருக்கி நம்ம 2 பவர் 80 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரியா? அடுத்ததாக வந்துட்டு இதை பாருங்கள், இந்த 2 பவர் 3 ஹோல் பவர் 20ன்னு இருக்குது. 2 பவர் 3 ஹோல் பவர் 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ இந்த 3ஐயும் 20ஐயும் பெருக்கி நம்ம என்னென்னு எழுதலாம்? 2 பவர் 60 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டு இப்போ எல்லாமே இந்த அடுக்கு அடிமானம் எல்லாமே வந்துட்டு சமமாக வந்துருச்சா? இப்போ இந்த மேலே இருக்கிற அடுக்குகளை வந்துட்டு நாம் பார்க்கலாம். மேலே இருக்கிற அடுக்குகளை பார்க்கும்பொழுது நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு விடை தெரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு 2 பவர் 15 இருக்குது இந்த 1வது இதுவுக்கு. இந்த 2வது இது தான் வந்துட்டு 16 பவர் 5ன்றது தான் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம்னாக்கா, இந்த பாருங்கள், இந்த இதுவில் கண்டுபிடிச்சி, இது பாருங்கள், இந்த இதில் கண்டுபிடிச்சி 2 பவர் 20ன்னு எழுதியிருக்கிறோம். அப்போ இதனுடைய மதிப்பு 2 பவர் 20. சரியா? 2 பவர் 20. இதை பாருங்கள், இந்த 3வது இருக்கிற ஆன்சர் பாருங்கள், 4 பவர் 40ன்றது தான் நம்ம 2 பவர் 80 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். 3வது இருக்கிறது வந்துட்டு 2 பவர் 80ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் 4வது இருக்கிறது வந்துட்டு இந்த 4வது இருக்குது பாருங்கள், 8 பவர் 20ன்றது தான் வந்துட்டு நம்ம 2 பவர் ஹோல் பவர் 20 2 பவர் 60 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இது மூணுத்துலேயும் எது பெரிய மதிப்புனா, இந்த 3வதாக இருக்குது பாருங்கள், 4 பவர் 40, அதனுடைய மதிப்பு 2 பவர் 80. அப்போ இருக்கிற பவர்லாம் விட இந்த 3வதாக இருக்கக்கூடிய மதிப்புக்கு தான் வந்துட்டு பவர் மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 2ஐ வந்துட்டு 80 வாட்டி நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ணணும். இப்போ மேலே இருக்கிற இந்த 2ஐ வந்துட்டு 15 வாட்டி மல்டிபிள் பண்ணணும். இதை வந்துட்டு 2ஐ வந்துட்டு 20 வாட்டி மல்டிபிள் பண்ணணும். 2வதாக இருக்கிறத வந்துட்டு 20 வாட்டி மல்டிபிள் பண்ணணும். 3வதாக இருக்கிற 4 பவர் 40ன்றது தான் வந்துட்டு 2 பவர் 80ன்னு இருக்குது. அப்போ 2ஐ வந்துட்டு 80 வாட்டி வந்துட்டு நம்ம பெருக்கணும். இந்த 4வதாக இருக்கிறது வந்துட்டு 8 பவர் 20ன்னு இருக்கிறது தான் 2 பவர் 60ன்னு நம்ம மாற்றிருக்கிறோம். அப்போ 2ஐ வந்துட்டு 60 வாட்டி பெருக்கணும். அப்போ இதுலேருந்து பார்க்கும்பொழுது எது பெருசு? இந்த 2 பவர் 80ன்றது தான் பெருசு இல்லையா? அப்போ இந்த 3வதாக இருக்குது பார்த்தியா, இதுதான் வந்துட்டு ஆன்சரு. சரியா? இந்த மாதிரி அடுக்குகளில் வர்ற கணக்குகளை
இந்த மாதிரி வேறு வேறு அடிமானம் வேறு மாதிரி கொடுத்துருந்தா அந்த அடிமானங்கள் எல்லாம் ஒரே அடிமானமாக ஒரே நம்பராக வர மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் எது பெரிய நம்பரோ அதை வச்சு நாம் வந்துட்டு இந்த மாதிரி கணக்குகளை ஆன்சர் பண்ணலாம். சரியா? அடுத்ததாக வந்துட்டு வேற ஒரு கணக்கோடு வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய். நன்றி.